آمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இன்றைக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸுல் குதுஸி மிக முக்கியமானதும் நம்முடைய தொழுகைக்குரிய விஷயத்தில் அடிப்படையான ருக்குனாக இருக்கின்றது. ருக்குன் என்று சொல்லும் பொழுது தொழுகையில் அந்த விஷயத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த தொழுகையே கணக்கிடப்படாது. அந்த அடிப்படையில் வரக்கூடியதுதான் கிராஅத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. ஹதீஸுல் குதுஸியும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நாம பார்க்க இருக்கின்றோம். முஸ்லிமில் வரக்கூடிய 395வது ஹதீஸ், அதே போல் அபுதாவுதில் வரக்கூடிய 821வது ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸல்ல ஸலாத்தன் லம் யக்ரா பிஹா பி உம்மில் குர்ஆன் ஃபஹுவ ஹிதாஜ் ஃபஹுவ ஹிதாஜ் ஃபஹுவ ஹிதாஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் தொழுகையில் உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அது முழுமை பெறாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கூறினார்கள். அப்போ இங்கு ஹிதாஜ் என்று சொல்லும் பொழுது அரபி வார்த்தையில் அகராதியில குழந்தை பிறக்கும் பொழுது முழுமையான நிலையில் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு ஹிதாஜ் என்று சொல்லப்படும். ஒரு அப்நார்மல், அந்த குழந்தை முழுமையாக உருவம் எடுக்காமல் பிறந்த அந்த குழந்தைக்கு ஹதஜ் என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்திற்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாய ஓதவில்லை என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த தொழுகை என்ன முழுமை பெறாது, அது இன்கம்ப்ளீட் என்று இருக்கின்றது. இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் தான் முஸ்லிமில் வரக்கூடிய அடுத்த அந்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாம் இமாமுக்கு பின்னால் இருக்கும் பொழுது சிலர் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த குறிப்பாக இக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக ஃபஇன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா அவர்கள் அமர்வில் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் சிலர் தொழுகையில பின்னாடியே இமாமுக்கு பின்னாடி தொடர்ந்து அதை ஓதுகின்றார்கள். அப்போ அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள், நீங்க உங்களுடைய உள்ளத்துல இந்த விஷயத்தை ஓதுங்க. எது? உம்முல் கிதாப் என்று சொல்லுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா. ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன் என்று ஹதீஸுல் குத்ஸியை தெரியப்படுத்துறாங்க. இப்படி வரக்கூடிய வாக்கியம், قال الله تعالى قسمت صلاتي بيني وبين عبدي. நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே நான் இதை பங்கிட்டு விட்டேன், பிரித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நிஸ்பைன் நிஸ்போலி அப்தி, எனக்கும் என்னுடைய அடியானுக்கும், அதுல அரைவாசி எனக்கு, அரைவாசி என்னுடைய அடியானுக்கு என்று நான் இதை பிரித்து விட்டேன் என்று கூறி பிறகு மாதா சஅல மா சஅல ஃபஇதா قال العبد, அல்லாஹ் தஆலா அதை இந்த ஹதீஸில் கூறுகின்றான், என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது நான் அதற்கு قال அல்லாஹ் தஆலா ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான். அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் கூறுகின்றான். இந்த பதில் நாம் ஈமான் கொள்கின்றோம். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவாக இருக்கக்கூடிய நாம் ஈமான் கொள்கின்றோம். ஒவ்வொரு முஃமினும் முஃமினாவும் ஓதக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் அவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் தக்கவாறு அதற்கு பதில் அளிக்கின்றான். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமின்களும் முஃமினாத்களும் அல்லாஹ்வுடைய அடியார்களும் அல்லாஹ் தஆலா புகழ்ந்த வண்ணமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா செய்கின்றான், பதிலளிக்கின்றான் என்று நாம் ஈமான் கொள்கிறோம். அப்போ முதல் இந்த வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான். என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழ் அனைத்துமே
அல்லாஹ் அந்த பிரபஞ்சத்திற்குரிய ரப்பாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று நாம் புகழ்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு பதில் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை என்ன செய்தான்? புகழ்ந்தான். அடுத்ததாக வைதா கால அப்தி அர் ரஹ்மான் ரஹீம், என்னுடைய அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அதற்கு கால் அல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினான், என்னை புகழ்வதில் அவன் அதிகப்படுத்தினான். அதற்கு பிறகு வைதா கால மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் என்று வசனம் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் மிகைத்து விட்டான். அவன் எக்ஸல் லெவல்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அல்லாஹ் என்னுடைய அடியான் புகழ்ந்தான். இதற்கு மேல மிகைத்து புகழக்கூடிய வார்த்தை கிடையாது, மஜ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் தஆலா இந்த வசனம் இந்த ஹதீஸ்ல சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வைதா கால வகால மர்ரத்தன் ஃபவ்வத இலைய அப்தி, அல்லாஹ் இன்னொரு அறிவிப்பில் வரும்பொழுது அடியான் அவனுடைய அனைத்து விஷயத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வைதா கால இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று அடியான் சொல்லும் பொழுது கால அல்லாஹ் கூறுகின்றான் ஹாதா பைனி வ பைன அப்தி வ லிஅப்தி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் எதுவரை என்னுடைய அடியான் நிலையாக இருப்பானோ அவன் கேட்டதை நான் கொடுப்பேன். வலி அப்தி மா சஅல், அவன் கேட்ட விஷயத்தை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வைதா கால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், என்னுடைய அடியான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்காக. எது இந்த விஷயம்? அடுத்து இந்த மூன்று விஷயங்கள் என்னுடைய அடியானுடைய பங்கு. என்னுடைய அடியான் என்ன கேட்டானோ அவனுக்கு நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கூறுகின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நேற்றுக்குரிய அல்லாஹ்வியர்களே, நம்முடைய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது இந்த உணர்வுடன் ஓத வேண்டும். அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலளிக்கின்றான். இது முதல் விஷயம். நான் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தி சூரத்துல் ஃபாத்திஹா நாம் தனியாக ஓதினாலும் ஜமாத்துடன் ஓதினாலும் சத்தமாக ஓதக்கூடிய ஜஹ்ரி சலாவாக இருக்கட்டும், மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், இமாமுக்கு பின்னாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், வித்ராக இருக்கட்டும், தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், தராவியாக இருக்கட்டும், ஜனாசாவாக இருக்கட்டும், எங்கெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று இருக்கோ அது தனிப்பட்ட மனிதன் ஓதுவது சிறந்த ஒரு விஷயம். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் எல்லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அந்த மனிதனுடைய தொழுகை கிடையாது யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ. அதே போல முன்னாடி இன்று நாம் பார்த்த விஷயம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருடைய தொழுகை என்ன? கிதாஜ், அது முழுமை பெறாது, அது முழுமை அடையாத நிலையில் இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் அறிவோம். இரண்டாவது, நாம என்னைக்காவது நம்ம ஓதும் பொழுது இந்த வசனத்துடைய பொருளை உணர்ந்து நாம் ஓதும் பொழுது நம்முடைய தொழுகையில சிந்தனை சிதறுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும். நாம் உணர்ந்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு அந்த உணர்வு வரும், என்னுடைய ரப்பு இதற்கு பதில் கூறுகின்றான், என்னுடைய ரப்பு எனக்கு இதில் பதில் கூறுகின்றான். அப்ப முதல் மூன்று பார்க்கும் பொழுது வசனத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இது அல்லாஹ் தஆலாவுடைய பங்கு. அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது கஸ்ஸம்து பைனி வ பைன ஸலாத்தி, எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையே இந்த தொழுகை நான் பிரித்து விட்டேன், பங்கிட்டேன். முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய உரிமை, அல்லாஹ் தஆலாவுடைய பங்கு. பிறகு இருக்கக்கூடியது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இந்த வார்த்தை என்பது, இந்த வசனம் என்பது நடுநிலையானது, இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்று வசனங்கள், அதுல இரண்டு வசனங்கள் பார்க்கும் பொழுது இது அடியானுக்குரிய விஷயத்தை அவன் கேட்கின்றான். அப்போ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கும் பொழுது என்ன மனிதன் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், எனக்கு நேரான வழியில் நீ, நிலையான வழியும் ஸிராத்தல் முஸ்தகீமில் நீ ஏற்படுத்துவாயாக, அதை எனக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நமக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். திரும்பவும் ஏன் கேட்கிறோம்? பொதுவாக நம்முடைய நிலை என்ன இருக்கும்? எது இல்லையோ அதான் கேட்போம், அப்படிதானே? நமக்கு எது இல்லையோ அதுதான் நாம கேட்போம். இங்கு நமக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவாக ஆக்கியிருக்கின்றான். குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் அதன் பிரகாரம் புரிந்து வாழ்வதற்குரிய அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற. ஏன் திரும்பவும் நாம் இந்த கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், கொடுக்கப்பட்ட ஹிதாயத்தில் யா அல்லாஹ் என்னை நிலையாக வைப்பாயாக,
எக்காரத்துக் கொண்டும் என்னை வழிகேட்டில் ஆக்கிவிடாது. அப்போ இங்கு நேரான வழி என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வசனம் பாருங்க, கைரில் மக்தூபி அலைஹிம், யாருடைய நேரான வழி, அன்அம்த அலைஹிம், யார் மீது உன்னுடைய நேரத்தை நீ பொழியச் செய்தாயோ, யார் மீது உன்னுடைய அருட்கொடையை நீ நிறைவு செய்தால் அப்படிப்பட்ட வழி, அப்படிப்பட்ட பாதையை எனக்கு ஏற்படுத்துவாய். அப்போ இந்த வசனத்துடைய இன்னொரு விளக்குறையாக இன்னொரு வசனம் வரக்கூடிய பார்க்கும் பொழுது, உலாயிகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நேரான வழி பெற்றவர்கள் யார், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்ற அருட்கொடை பெற்றவர்கள், அம்பியாக்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் இந்த வசனத்துடைய விளக்குவரை கூறுகிறார். அப்போ இதில் நாம் பார்க்கும் பொழுது நபிமார்கள் என்று நமக்கு தெரியும். சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள்லாம் யார் வருவாங்க? முதல் இந்த பட்டியலை யார் வருவாங்க? யார் வருவாங்க? சஹாபாக்கள். அப்போ நாம இங்க என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ், எனக்கு சஹாபாவுடைய வழிமுறையை எனக்கு கொடுப்பாயாக. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதை எனக்கு செலுத்துவாயாக என்று கேட்கிறோம். அதனால்தான் மன்ஹஜு சஹாபா, நபி சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு தடவையும் கேட்கிறோம். நேர்வழி பெற்றக்கூடிய விஷயத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் அவர்கள் தான். அதையே வழிமுறை எங்களுக்கு கொடுத்து என்று கேட்டுவிட்டு அடுத்ததாக நமக்கு என்ன செய்யறோம்? வயிறில் மக்தூபி அலைஹிம், எந்த பாதையில் வேண்டாம் நமக்கு, உன்னுடைய கோபம் இறங்கிய அந்த பாதை நமக்கு தேவை, அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாய். யாரு? யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல் அடுத்ததாக வழிகெட்டவர்களுடைய பாதையும் நமக்கு வேண்டாம். வழிகேட்ட பாதங்களும் கெட்டவர்களுடைய பாதையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பாயாக. நசாராக்களும் அதே போல மற்றவர்களுடைய வழிகேட்டு. இப்போ இங்கு பாருங்க, 3 வழிமுறையை இங்கு தெரியப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறை காண்பித்திருந்தார்களோ, சஹாபாக்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் எந்த வழி அதை எங்களுக்கு கொடுப்பாயாக, மற்ற 2 எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லும் பொழுது இதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதும் அதை நாம அல்லாஹ்விடம் கேட்பதும் நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு. அது கடைசியில அல்லாஹ் தஆலா இந்த அனைத்தையும் கேட்டுவிட்டு, வலி அப்தி மாசால், என்னுடைய அடியான் கேட்டான், உண்மையாக உறுதியாக அவன் கேட்டான் என்றால் அவனுக்கு நான் இதை தருகின்றேன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தொழுகையில இந்த விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு பதில் இருக்கின்றான். ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் என்னுடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன இருக்கும்? அவனுடைய அடியார்கள் எத்தனையோ நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்களும் கடந்து இருக்கிறாங்க. அவர்களுடைய மத்தியில நம்முடைய அந்தஸ்து என்ன இருக்கும்? ஆனாலும் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தன்னுடைய தொழுகையில் இந்த வார்த்தை, இந்த வசனங்களை ஓதுகின்றார் என்றால் அதற்கு அவன் பதிலளிக்கின்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம், அந்த அடியானுடைய அந்த முக்கியத்துவத்தையும் நாம் உணர வேண்டும். அப்போ தொழுகையில நாம நிற்கும் பொழுது இந்த உணர்வுடன் ஓதணும். ஏதோ பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல நாம் தொழக்கூடிய அந்த தொழுகையில நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனை சிதறாமல் இருக்கும். ஏதோ மந்திரம் படிச்ச மாதிரி படிச்சுட்டு போகும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு அந்த உணர்வோ அல்லது அதனுடைய உயிரோட்டம் நம்முடைய தொழுகையில நமக்கு இருக்காது. அதனால்தான் நம்முடைய உலமாக்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது நாம் ஓதக்கூடிய வசனங்கள், அது சிறிதாக இருக்கட்டும், அது சூரத்துல் ஃபாத்திஹாவும் அல்லது துணை சூறாக இருக்கட்டும், ஓதக்கூடிய வசனங்களுடைய அர்த்தத்தை, அதனுடைய பொருளை புரிந்து நாம் ஓதும் பொழுது நம்முடைய தொழுகையில கவனம் அதிகமாக அந்த தொழுகையிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் உடல் தொழுகையில் இருக்கும், நம்முடைய உள்ளம், சிந்தனை எல்லாமே வெளியே இருக்கக்கூடியதாக இருக்கும். எந்த விஷயத்தில் என்ன ஆகும்? நம்முடைய தொழுகை பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு நம்முடைய தொழுகையில சிந்தனை வேறு இடத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய தொழுகையுடைய பாதிப்பு ஏற்படும். சில நேரத்தில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தொழுதவருடைய அவர் எந்த ஒரு நன்மையும் பெறாமல் தான் இங்கிருந்து கடக்கக்கூடிய நிலையிலும் ஏற்படும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்தது, அல்லாஹ் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் பதிலளிக்கின்றான். அதே போல நாம் அல்லாஹ் தஆலாவிடம் ஹிதாயத்தை நாம் கேட்கின்றோம். எந்த அடிப்படையில் இது எல்லாம் கொடுக்கப்படுது? அந்த உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகின்றோம், உன்னிடமே நான் உதவி தேடுகின்றோம். உன்னை வணங்குறேன் என்று கிடையாது, உன்னையே வணங்குகின்றோம். நமக்கு தெரியும் இதோடைய அர்த்தம், உன்னையே தான் வணங்குறேன், வேற யாரும் எனக்கு இல்லை. மற்றவர்கள் சிலை, சிற்பம், கல்லு, மண்ணு, மட்டை, கபரு, கொடி, செடி என்று எதை பார்த்தாலும்
எதை பார்த்தாலும் சிரத்தை தாழ்த்தக்கூடியவர்கள் இருக்கிறார். ஆனால் யா அல்லாஹ் எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. என் பிரச்சனை தீர்ப்பதற்கும் என்னுடைய முசீபத்துகளை அகற்றுவதற்கும் நோய்வாய்ப்பட்டவங்க உடல் நலம் பெறுவதற்கும் என்னுடைய எல்லா விஷயத்திற்கும் உன்னதான் நான் சார்ந்திருக்கிறேன். ஏன் உன்னதான் நான் வணங்குறேன், நீ மட்டும்தான் எனக்கு இறைவன், நீ தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நாம சொல்லி உன்னிடமே உதவி தேடுகின்றேன், உன்னிடமே நான் உதவி தேடுகின்றேன். இதனால்தான் மக்காவுடைய காஃபியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை பார்க்கும் பொழுது அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க, அவர்களும் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதான் நம்ம படித்தோம். குறிப்பாக வசனங்கள் வந்தவுடனே அவர்களிடம் கேட்டீர்கள் என்றால், யார் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், அல்லாஹ் தான் என்று அவர்கள் எந்த ஒரு சந்தேகம் என்று கூறுவார்கள். ஆனாலும் ஏன் அவர்கள் இஸ்லாத்தில் வரவில்லை? ஏனென்றால் அவர்கள் அல்லாஹு தஆலாவையும் வணங்கினார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கினார்கள். இந்த இஸ்லாத்துடைய சுவாரஸ்ய அம்சம் என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, அவனிடமே உதவி தேடுவதுதான் இருக்கின்றது. அதனால் தௌஹீதுடைய விஷயங்கள்ல இங்கு நமக்கு இந்த குறிப்பாக இந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்திருக்கின்றது. அகணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இதை நாம் உணர்ந்து நாம் ஓதக்கூடிய நேரத்தில் இதை அர்த்தத்தையும் பொருளை புரிந்து நாம் ஓதும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய தொழுகை கவனத்துடன் தொழக்கூடிய இந்த தொழுகையாக ஆகும். நம்முடைய உள்ளமும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய சிந்தனையும் என்ன தொழுகையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்விடம் மிக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல கேட்க துவாவும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் ஹயாத் இருக்கும் வரை இந்த தௌஹீதிலேயே இருந்து அல்லாஹு தஆலாவையே சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.